ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? இன்றைக்கி ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு புதுசாக கொண்டு வந்த ஒரு திட்டம். அதாவது கல்வித்துறையில் பார்த்தோம்னா இனிமேட்டு ஷேப்பில், இங்கிலீஷில் சொன்னோம்னா நாங்கள் யூ ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றுறது. நான் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தங்க ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்தா நல்லா கவனிப்பான், ஒருத்தன் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா நல்லா கவனிப்பான், ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னோம்னா கிளாஸ் ரூம் டார்க்காக இருந்தால் அப்படின்னா நல்லா கவனிப்பான், சூரிய வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சு, சன்லைட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் நல்லா கவனிப்பான். அது அவனுக்கே தெரியாது, எப்போ அவனுக்கு அது உள்ளே ரெஜிஸ்டர் ஆகுது, போய் அவனுக்கு சேருது அப்படின்னு அவனுக்கே தெரியாது. ஸோ ஒரே மாதிரி கிளாஸ் ரூம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பெனிஃபிட் ஆவாங்க. இது பல விதமாக நம்ம கிளாஸ் ரூம் செட்டப்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கவனிக்காதவன் கூட கவனிப்பான், இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணுவான். யூ ஷேப் இருக்குது அண்ட் ரவுண்ட் டேபிளாக போட்டு இது பண்ணலாம். நாங்கள் இந்த ஸ்டெம்மெலாம் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த ரிசர்ச்சை அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்க்குறப்போ கீழே ஸ்டூடெண்ட்ஸாகவே கீழே உட்காந்துருவோம். நல்ல ஃப்ளோர் இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறப்போ அது அவனுக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி புது முயற்சிகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் அதுவும் கல்வித்துறையில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். தேங்க்யூ.